ஓட் போடுங்க, மாஸ் காட்டுங்க. வழங்குவோர் ஜி கிளினிக் மற்றும் டீம் பிஹைண்ட் உட்ஸ். ஏப்ரல் 18 தேர்தல் வருதுங்க. உங்கள் தொகுதியில் சரியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி ஓட் போடுங்க. சூப்பராக மாஸ் காட்டுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பிளாக் தண்டர். கிரேட் பிளேஸ், கிரேட் ஃபன். தண்டல்காரன் பார்க்குறான், தண்ட சோறு கேட்குறான், பொடி வச்சு பேசுறான், கண்டபடி ஏசுறான். பட்டாம்பூச்சி இங்கே பச்சோந்தியா ஆச்சு, நாட்டாமையின் கையில் நாடே கெட்டு போச்சு. ஆகும் 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 ஆகும். ஹலோ சார். ஹாய். நீங்கள் யுவன் சார் சேர்ந்தாலே வந்து பயங்கர ஒரு காம்பினேஷன் இருக்கும். நீங்கள் யுவன் சார் அண்ட் சூர்யா சார் 3 பேருமே சேர்ந்து ஒரு ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ தண்டல்காரன் ஃபஸ்ட்டு என்ஜிகே சிங்கிளாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ஸ்பெஷல் அந்த தண்டல்காரன் சாங்கில் மெயினாக? See, for me, I'm very excited about the fact that last, I think Yuvan and Surya sir and Yuvan அவர்களோட இசையில் நான் பாடின பாட்டு is Bang Bang Bang. So adukaprom this song is coming out and this is releasing as a separate single. I'm very excited about it. That's first. What is very different, I think it has more than what is more different, I would say it has a lot of Yuvan signature in it. Like எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட அந்த யுவன் ஒரு சிக்னேச்சர் எலிமெண்ட் இருக்கும்ல அவரோட எல்லா பாட்டுலையுமே, அது இந்த பாட்டில் நல்லாவே இருக்குது. அப்படி வேணால் ஐ கேன் புட் இட். More than saying what is different, I think it has got the Yuvan stamp in it. இந்த பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, நானும் விஷுவல் பார்க்கல, ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் பாட்டை பொறுத்த வரைக்கும் I'll tell you, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த யுவனோட எனர்ஜி, யுவனோட அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல், அது இந்த சாங்கில் நிறையவே இருக்குது. நீங்கள் யுவன் சார் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலாக வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து யுவன் கூட வந்து எப்படி வந்து ஒரு ரெக்கார்டிங் செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிங்கர்ஸோட செஷன் எப்படி இருக்கும்? இந்த சாங்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சாங்ஸும் எப்படி இருக்கும் அந்த ரெக்கார்டிங் செஷன்? யுவனோட ஸ்டூடியோவில் இருக்கிற அந்த வைபே இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஹீ இஸ் ட்ரூலி லைக் அ கூல் டூட், அண்ட் ஃபுல் சில் தான். அங்கே அந்த சில் சீன் தான் போனாலே அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். மியூசிக் இஸ் லிட்டரலி அ ஃபன் திங். நிறைய ஸ்டுடியோஸில் நம்ம போகும்போது அப்படி இருக்காது. நிறைய ரொம்ப சீரியஸான ஒரு அஃபேராக இருக்கும், நம்ம பாடணும், ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். பட் யுவனோட எவ்ரி ரெக்கார்டிங் தட் ஹேவ் பீன் அட் இஸ் லைக் பின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரீசன் என்னென்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடியோ வைபே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, அது ரெக்கார்ட் பண்ணுற அவரோட அசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி லைக் இட்ஸ் அ ஃபன் ஸ்பேஸ். ஸோ ஐ திங்க் தட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட்ஸ். பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டில் வெளிவர ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டும் அந்த ஒரு கூல்னஸ் தான். ஏன்னா அது கேட்கும்போது இது சம்திங் ஸோ what should I say, so upbeat about it, So I think Yuvanoda, all my recordings have been like that, and in the padamon is no different. I thoroughly enjoyed myself. Poi party, we had a great time. And இந்த சாங் வந்து என்ஜிக்கில் என்ன மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும்? அண்ட் லைக் இதில் சூர்யா அவரோட கேரக்டர்ஸ் பற்றி வருமா இந்த பாட்டில்? அதை பற்றி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? I think it is definitely அவரோட இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரியான ஒரு பாடல் தான். அவரோட நிறைய அந்த படத்தில் அவரோட ஒரு கேரக்டர் என்னங்கிறத வந்து வெளிப்படுத்துகிற பாடல் தான். லைக் யூ கேன் சே ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்கிற மாதிரி நம்ம அதை சொல்லலாம். பட் ஒரு கண்டிப்பாக ஒரு தெரியான பாடல், ஒரு மாசான பாடல், உண்மையிலேயே அவரோட அந்த ஸ்டேச்சருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹை எனர்ஜி சாங் தான். அந்த லிரிக்ஸை டெஃபினெட்லி ஒரு மாதிரி பேடாஸ் லிரிக்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மங்காத்தா மாதிரி, ஒரு எவ்வளோதான் நானும் நல்லவனாக நடிக்கிறதுங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் லிரிக்ஸு. பட் அது எப்படி மூவியில் ப்ளே ஆக போகுது, அது மூவியில் என்ன ஒரு இடத்துல வரப்போகுது, என்ன மாதிரியான ஒரு பிக்சரை போர்ட்ரே பண்ண போகுது, தட் ஐ ஆம் ஆல்சோ வெரி க்யூரியஸ். உங்களை மாதிரி லைக் இந்த ரெக்கார்டிங் செஷனில் செல்வா சாரும் இருந்தாங்களா? இல்லை, அவர் இல்லை. ஓகே. ஏன்னா யூஸ்வலாக வந்து லைக் அவர் யுவன் சார் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே செல்வா வந்து வேறு ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எனக்கு அதான் சொன்னேன், இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாட்டு கேட்டப்பவே அதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வாஸ் கிளியர். லைக் there was no need for, or there was no room for any further thing.
ஸோ மை ஜாப் லைக் ஐ செட் வாஸ் வெரி சிம்பிள், லிசன் டு இட் அண்ட் அந்த பவர் அந்த எனர்ஜி அதில் அவங்க கேட்ட அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் டெலிவர் பண்ணணுங்கிறது தான். ஸோ ஐ திங்க் நீங்கள் சொன்ன டிஸ்கஷன்ஸ்லாம் மேபி அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கலாம். லைக் உங்களுக்கும் யுவனுக்கும் மெயினாக வந்து இன்ட்ரோ சாங்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க, பேங் பேங் பேங், அதுக்கப்புறம் மாஸ்டில் அந்த மங்காத்தாவும் உங்களோட சாங். ஸோ அது என்ன இன்ட்ரோ சாங்லாம் உங்களை கூப்பிட்டுறாரு, என்ன ஒரு இது மைண்ட் செட் அது? ஐ டோன்ட் நோ, அது அவர் தாங்க கேட்கணும் வாட் இஸ் இட். ஏன்னா அவர் எனக்கு எல்லா விதமான பாட்டும் கொடுத்துருக்காரு. யூனோ ஐவ் பின் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் ஃபார் சச் அ லாங் டைம் அண்ட் லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ். அண்ட் ஸோ அதில் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் தட் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது திரும்ப திரும்ப. பட் அது என்ன காரணம்னு தெரியல. குட் பி த எனர்ஜி, குட் பி சம்திங். யூனோ அது ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஐ திங்க் அவர் தான் அதை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபீல் பிளெஸ்ட் எவ்ரி டைம் ஐ கெட் தி. தண்டல்காரன் சாங் மட்டும் ஃபியூ லைன்ஸ் பாட முடியும்? ஷோர் ஷோர். தண்டல்காரன் பார்க்குறான், தண்ட சோறு கேட்குறான், பொடி வச்சு பேசுறான், கண்டபடி ஏசுறான், பட்டாம்பூச்சி இங்கே பச்சொந்தியா ஆச்சு, நாட்டாமையின் கையில் நாடே கெட்டு போச்சு, ஆஹும் 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 ஆஹும். அண்ட் மங்காத்தா ஆல் டைம் ஹிட் அந்த பிஜிஎமும் அந்த சாங்கில் தான் வந்து வரும். அந்த ரெக்கார்டிங் செஷனில் லைக் ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கா, இல்லை அந்த சாங் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அதை பற்றி? மங்காத்தா வந்து வாஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொம்ப பேசி சிங்கிங். அது விளையாடு மங்காத்தா, விடமாட்ட எங்காத்தா, வெடி வேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்டே வராதா. இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு அந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்டு. அது நான் பண்ணதில்லை அது வரைக்கும். லாட் ஆஃப் மை அதர் சாங்ஸ் நம்ம நார்மலாக பாடுற மாதிரி தான் பாடுவோம். பட் இதில் எல்லாம் ரெண்டுமே இருக்குது. ரொம்ப லோ ரேஞ்சும் இருக்குது, ரொம்ப ஹை ரேஞ்சும் இருக்குது, ஒரு கெத்து எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அவரே நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அந்த டியூனே ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. டா 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 ஒரு ஏதோ ஒரு பக்தி பாடலோட ஒரு ஃபீல் இருந்தது. மங்காத்தா மாதிரி இருந்தது. பட் என்ன எப்படி இது வரப்போகுது, எப்படி இது ரிலீஸ் ஆக போகுது, என்னெல்லாம் ஒரு இதுக்கு மேலே என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறாரு. அந்த பாடி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் அபவுட் திஸ் சாங். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நிறைய இட் வாஸ் டூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் இஸ் அதர் ஒர்க். ஸோ பட் அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் என்ன சொல்கிறது, ஐ வாஸ் ப்ளோன் அவே. ஆப்வியஸ்லி தலை அந்த 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 அதில் வந்து நிற்கும்போதே அந்த இதே வேறு, அந்த எனர்ஜியே வேறு. பட் அதையும் மீறி அதோட ப்ரொடக்ஷன் நல்ல சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. நல்ல எலக்ட்ரானிக் மியூசிக், ஹெவி எலக்ட்ரானிக் மியூசிக் போட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு கலக்கியிருப்பார். ஈவன் அஸ் அ கம்போசர், அஸ் அ ப்ரொடியூசர், ஐ வுட் ஹவ் டேக்கன் த சாங் டு another level. ஸோ தேட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பப்ளிக் ரெஸ்பான்ஸ். இன்றைக்கி கூட நான் வந்து ஸ்டேஜில் ஏறி சும்மா அந்த ஓப்பனிங் மியூசிக் வந்தாலே முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டு ஆரம்பிச்சதும் தெரியாது, எண்டாவும் தெரியாது, க்ரௌடோட சத்தம் மட்டும்தான் நமக்கு கேட்கும். So that is an amazing experience and I love doing that on stage. And நாங்கள் அதோட ராக் வெர்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்டேஜில் போகும்போது, ஷோஸில் அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ராக் எலிமெண்ட், ராக் வெர்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ ஐ ஹவ் ஹேட் ஸோ மச் ஃபன் வித் தட் சாங். நீங்கள் பாடும்போதே தலையோட இன்ட்ரொடக்ஷனுக்கு தான் பாடுறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா? இந்த தலையோட படத்தில் வருதுன்னு தெரியுமே தவிர அது எதுக்கு, யாருக்காக வரப்போகுது, எங்கே வரப்போகுது, இந்த மாதிரி ரொம்ப டிஸ்கஷன்ஸ்க்கு டைம் இருக்காது. ஸோ லிட்டரலி அந்த சாங்க்கு என்ன வேணும், அந்த சாங் அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் இருந்துரும். அது படத்தில் வரும்போதும் அந்த பர்டிகுலர் சினாரியோவில் வெளியே வரும்போதும் அந்த வெங்கட் பிரபு கேட்கவே வேணாம், அவர் இன்னொரு ஜீனியஸ். ஸோ அவர் எங்கே அதை போட போகிறாரு, எப்படி போட போகிறாரு, என்ன மாதிரி வரப்போகுது, தட் இஸ் ஆல்வேஸ் அ கொஸ்டின் மார்க். அண்ட் அது வந்து எனக்கு ஐ ஆல்சோ லைக் டு லீவ் இட் தட் வே. ஏன்னா ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் இட்ஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு அதுக்கு பாட்டை நம்ம முடிக்கிறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் முடிச்சிடுவேன். ஸோ எனக்கு ஃப்ராங்க்லி மங்காத்தா பாடும்போது ஐ டிடன்ட் நோ அது அவர் தான் அதை இது பண்ண போகிறாருன்னு. பட் of course it was a pleasant surprise. மங்காத்தா 2 வரும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ மங்காத்தா 2 பண்ணாலும் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் சாங் கண்டிப்பாக பாடணும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அதை சொல்லும்போதே அது யூனிவர்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ். நானும் ஐ எம் ரியலி வெரி ஆங்ஷியஸ்லி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மங்காத்தா 2 இஃப் தட் ஹேப்பன்ஸ். அண்ட் டெஃபினெட்லி அதுலேயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா
I will definitely be very, very, very happy. மங்காத்த ராக் வெர்ஷன்ஸை நீங்கள் அது பாடி காமிக்க முடியுமா? Okay. Rock is more of அதோட backing தான் அது. Okay. But still, I'll just sing a few lines. விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா வெள்ளி வேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா. விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா வெளி வேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா. ஓகே சார். அண்ட் இந்த சைட் இந்த சைட் தளபதிக்கும் ஒரு சூப்பரான சாங்ஸ் நிறைய பாடிருக்கீங்க. அதில் ஒன்று வந்து டோல் டோல். அந்த சாங் வந்தப்போ பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த சாங் சுஷித்ரா மேம் கூட சேர்ந்து பாடிருப்பீங்க. மணி சர்மா சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. ஸோ அந்த சாங்கோட ரெஸ்பான்ஸ் அதை பற்றி. I think Pokri was definitely the first song that I'm getting to sing for Thalapathy. So very special. அதிலே இன்னொரு பாட்டும் நான் பாடியிருப்பேன், முத்தமொன்று கொடுத்தால். Yeah. So, but Dolu Dolu obviously had a completely different style and எல்லாமே. அண்ட் அந்த படம் ஆல்ரெடி தெலுங்குல ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் மணி சர்மா சார் தான் அதுக்கு தெலுங்குலேயும் மியூசிக். ஸோ நான் அதுலேயும் பாடியிருந்தேன். ஸோ இது வந்து திருப்பி தமிழில் வரப்போகுதுன்னா ஆப்வியஸ்லி அந்த மொழி நம்ம அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆப்வியஸ்லி இருந்தது, நம்ம மொழியில் வரப்போகுதுன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பாடுறதுன்னு சொல்லும்போது பெரிய ரெஃபரன்சஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் அதை தெலுங்குல ஆல்ரெடி பாடியிருந்தேன். ஸோ தமிழில் திருப்பி பாடுறதுங்கிறது வாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மியூசிக்கலாக அதை பார்க்கும்போது இட் வாஸ் நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். பட் தியேட்டரில் அது வந்து தளபதியோட லிப்ஸிங்கோட வரும்போது இட் வாஸ் டெஃபினெட்லி சம்திங் எல்ஸ். அண்ட் ஐ thoroughly enjoyed it. பட் அதுக்கப்புறம் so many லைக் சொன்ன மாதிரி சூரா நிறைய படங்களில் பாடினேன். அண்ட் தென் ஜில்லா happened. And then Jinganamani happened. That was another very, very pleasant surprise. And again, Imanoda Isaila, it's a beautiful song. அது வந்து நான் பாடும்போது ஆல்ரெடி சுனிதி பாடி முடிச்சிருந்தாங்க அந்த பாட்டை. ஸோ ஆல்ரெடி வேறு லெவலுக்கு பாடி வச்சுருந்தாங்க. ஐ வாஸ் ஆல்சோ லைக் என்ன எப்படியாவது அது பண்ணணும் அந்த ஒரு ஐடியாவோடு தான் பண்ணேன். பட் எஸ் அது வந்து அந்த ரீச் வாஸ் சம்திங் எல்ஸ். ஐ திங்க் ஈவன் மோர் தென் டோலு டோலு ஐ வுட் சே. ஏன்னா எனிவேர் ஐ வெண்ட் லைக் நான் கேரளாலாம் போகும்போது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் அண்ட் அதர் மியூசிஷியன்ஸ் ஐ மீட், அவங்க சொல்லுவாங்க ஜிங்கனமணியா அது எங்களோட நேஷனல் ஆந்தமாச்சே அப்படின்னாங்க. நாங்கள் எந்த கச்சேரியுமே அது இல்லாமல் முடிக்க முடியாதுப்பா. ஐ மீன் தட்ஸ் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் ஜிங்கனமணி இஸ் அ மஸ்ட். ஸோ யா இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது ஹம்பிளிங் வென் யூ ரியலைஸ் தட் அந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்மளுக்கும் பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி. நான் உங்ககிட்ட 2 பாட்டு கேட்க போகிறேன். ஒன்று வந்து முத்தமொன்று கொடுத்தால் அண்ட் ஜிங்கனமணி. ரெண்டுமே சப ஃபேவரட். நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். ஊஓ 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 ஓவா. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ். இந்த ரேப் அந்த இதழ் என்பதில் நான் கேட்டேன் நீ செத்தாமிழ், உன் பேச்சின் மொத்தமாய் நான் கேட்டேன் ஈயத்தாமிழ், உன் பேச்சின் மொத்தம் தமிழ், உன் மொத்தம் தமிழ், நீ தமிழ் நான் தமிழ், TAMIL தமிழ். அந்த டைமில் அது பயங்கர கூலான ஒரு பிக்சரைசேஷனும் கூட. அந்த டான்ஸ் அவர் வந்து வேற லெவலில் கலக்கியிருப்பாரு. இட் வாஸ் a fun song. Okay, ஜிங்கனமணி. ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சில் ஆணி, வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமே நீ வெக்கத்துக்கு பக்கத்தில் போகாதவ, ஒரு நூலே எல்லா செலகட்ட ஆளானவ, நீ வந்தாயம் வந்தாகாலி அமாங்கோ ஓ அமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கோ. டஃப் கொஸ்டின் கேட்க போகிறேன். உங்களோட வாய்ஸ் வந்து சூர்யா சாருக்கும் பாடிருக்கீங்க, தளபதி 2 பேருக்கும் பாடிருக்கீங்க. யாருக்கு செம்மையாக ஆப்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? Okay, can I say a name that is not in this list? Sure. I feel personally I love singing for all of them, but I think Dhanush ஓகே as always நிறைய அவருக்கு நான் பாடியிருக்கேன், அவரோட நிறைய படங்களில் நான் பாடியிருக்கேன். For some reason I've always felt that on screen பார்க்கும்போது I feel அவரோட அந்த ஜென்ரல் ஸ்டைல், அவரோட அந்த இதுக்கு வந்து so many of his songs I felt the voice was more
எப்படி சொல்கிறது, or rather நான் ஃபீல் பண்ணதை விட எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி, லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஜட்ஜ். ஏன்னா யார் பாடுறது கேட்டாலும் நமக்கு தெரியும் அது நம்ம வாய்ஸ் தானே. ஸோ அது வந்து நான் விஜயகாந்த் சருக்குலாம் பாடியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னாலே லைக் ஆனால் அவரோட ரொம்ப ஒரு வேறு மாதிரியான பர்சனாலிட்டி. அதுக்கு என் குரல் அதுவும் நான் when I was much younger, இண்டஸ்ட்ரியிலுக்கு புதுசாக இருக்கும்போதே அவருக்கெல்லாம் பாடியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னால் ரிலேட் பண்ணவே முடிஞ்சதில்லை எப்படின்னு. பட் மேபி அவர் தனுஷை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் செட் அவரோட உருவம், அவரோட அந்த ஒரு சடன் பர்சனாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரியான பாடல்கள் நான் பாடின சில பாடல்கள் வந்து ஹஸ் பீன் மோர் அதில் உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது ஒன்று? ஓகே, என் ஃபேவரட் சாங் நிறைய இருக்குது. ஐ வில் சிங் ஹே வெற்றி வேளா நம்ம ஆட்டம் தான் எகுருது துலா, வா அடி தோழா நம்ம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா, பள்ளிக்கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன கூட்டம் இது, பாடம் கீடம் படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது, ஏத்தி விட்டா ஏறலாம் ஏறலாம் முன்னேறலாம், சுத்தி சுத்தி என்ன சுத்தி ஆட்டம்தான் போட்டு தான் கொண்டாட்டம் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பேஷன்ஸாக என்னோட கேள்விகளுக்கு தேங்க்யூ Behind Woods for this opportunity. And I know you're a very popular medium on social media. So இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லா வியூவர்ஸோடையும் பேசுகிறதுக்கும் அண்ட் இந்த சில கான்வர்சேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. I have participated in the Great Indian Movie Ticket Contest and won tickets. Couple tickets win பண்ணிருக்கோம். Thank you Behind Woods for giving us 2 tickets. Thank you for the tickets Behind Woods. I won the tickets. Free tickets win பண்ணோம். நீங்களும் win பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் Behind Woods ஃபாலோ பண்ணுங்க, contest பண்ணி win பண்ணுங்க and subscribe the channel Behind Woods. Behind Woods வழங்கும் the Great Indian Movie Ticket Contest. இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஷோ, உங்களுக்கு பிடிச்ச மூவி, உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் அண்ட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான தியேட்டர் நீங்க வந்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அதுல இருந்து சூஸ் பண்ற அந்த லக்கி வின்னர்ஸ்க்கு நாங்க ஃப்ரீ கப்பிள் டிக்கெட்ஸ் வழங்குவோம். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கொடுப்போம். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கொடுப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணோம்? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் போயிட்டு Behind Woods டிவின்னு டைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் பெல் ஐக்கானையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு வந்துட்டு அனுப்பணும். 9003019000. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அந்த லக்கி வின்னர்ஸ்க்கு ஃப்ரீ கப்பிள் டிக்கெட்ஸ் வழங்குவோம். அப்போ எல்லாருக்கும் டிக்கெட்ஸ் கிடைக்காதா? எல்லாருக்கும் இல்லை, ஒன்லி ஃபார் த லக்கி வின்னர்ஸ். ஸோ கான்டெஸ்ட்ல பங்கு பெறுங்க, Behind Woodsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் Black Thunder. Great place, great fun.